அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 10வது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய மீதி நாட்களையும் மிகச்சிறந்த நன்மையின் நாட்களாக நமக்கு ஆக்கித்தர வேண்டும் என்று துவா செய்து, பெரியார்களே, அருமை தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு நாம் சரிசமமாக தலை நிமிர்ந்து நடமாட வேண்டுமென்றால் நமக்கு முன்னால் இருக்கிற நம்மை பெற்றெடுத்த பேணி வளர்த்த பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது கடமையாகும். வீட்டிலே பெற்றோர்களை தவிக்க விட்டுவிட்டு வீதியிலே தலை நிமிர்ந்து யார் நடமாடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க முடியாது என்பதைத்தான் சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரின் பெருமைகளை பற்றி, அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு பணிய வேண்டிய கடமைகளை பற்றி ஏராளமான வசனங்களிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸுகளிலே எடுத்துரைக்கிறார்கள். எனவே பெற்றோர்களை புறக்கணித்து ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களின் அருமைகளை சொன்ன பிறகு சஹாபாக்கள் அவர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலுமே தன்னுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு பணிந்து நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய குடும்பத்தோடும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த ஒரு அன்சாரி சஹாபிக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரர் ஆக்கினார்கள். அந்த சகோதரர் சொன்னார், எனக்கு பல தோட்டங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு தோட்டத்தை எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். எனவே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்தை பெற்று அதிலே தன்னுடைய குடும்பத்தை குடியமர்த்தி இருந்தார்கள். அந்த தோட்டத்திலே கணவன் மனைவி மக்கள் சகிதமாக வாழ்ந்து வந்தார்கள். இஸ்லாத்திலே பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் நடந்த பிறகு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையிலே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்தது. அவர்கள் தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய தங்கைமார்கள் 7 பேரையும் கரை சேர்க்க வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள். கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துப்படி அந்த பிள்ளைகளை ஒவ்வொன்றாக கரை சேர்க்க முனைந்தார்கள். குறிப்பிட்ட காலத்திலே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரை பார்த்து சொன்னார்கள், ஜாபிரே, நீங்கள் இருக்கிற அந்த தோட்டத்தை உங்களுடைய சகோதரராகிய மதீனாவாசி அன்சாரிக்கே கொடுத்துவிட்டு நீங்கள் வேறிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அம்மாவிடத்திலே இந்த வார்த்தையை சொன்னார்கள், அம்மா, இந்த வீட்டை விட்டு நாம் வெளியேற வேண்டும், நமக்காக தனியாக இன்னொரு வீடு நான் பார்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அம்மா வேகமாக வந்து ஜாபிருடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து விட்டார். இன்றைய காலத்து பிள்ளைகளாக இருந்திருந்தால் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜாபிருக்கும் கல்யாணம் முடித்து மனைவி இருக்கிறார்.
தங்கைமார்கள் இருக்கிறார்கள். மனைவியின் கண்ணுக்கு முன்னால், தங்கைமார்களின் கண்ணுக்கு முன்னாலேயே தன்னுடைய தாய் தன்னுடைய கன்னத்திலே அறைகிறார். பார்த்து விட்டு கண்ணமெல்லாம் சிவந்து போன நிலையிலே அழுது கொண்டே சொன்னார்களாம், நானா உன்னை வெளியே வர சொன்னேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தானே உன்னிடத்தில் வந்து சொன்னேன் என்று சொன்னார்கள். அந்த அம்மா உடனே மறு பேச்சு பேசாமல் தன்னுடைய பொருட்களை பொட்டலம் கட்ட ஆரம்பித்து, ரசூலுல்லாஹ் சொன்னால் நான் எதுவுமே செய்ய முடியாது. நான் எதற்காக உன்னை அடித்தேன் என்றால், மதீனாவுக்கு வந்த பிறகு என்னுடைய கணவர் என்னோடு கொஞ்ச காலம் வாழ்ந்த வீடு இது. அவருடைய நினைவு இந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் இருக்கிறது. அந்த நினைவை நான் விட்டு செல்லுகிறேனே என்ற ஆதங்கத்தில் தான் உன்னை அடித்தேன் என்று சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள், தன்னுடைய தாய்மார்கள் தான் வளர்ந்த பிறகும் தன்னை அடிப்பதை விரும்பினார்கள். அதற்கு அவர்கள் பணிந்து நயந்து அந்த அம்மாமார்களிடத்திலே சரியான விளக்கமும் சொன்னார்கள் என்பதை பார்க்கிற போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த வளர்ப்பு சஹாபாக்களை அந்த அளவிற்கு பெற்றோர்களை பணிய வைத்திருந்தது. ஒரு தடவை ஒரு பையன் வேகமாக ரசூலுல்லாஹி இடத்திலே வந்தார். யார் ரசூலல்லாஹ், எங்க அத்தாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னார். என்னையா இது, உங்க அத்தாவை நான் கண்டிச்சு வைக்கிறதா? என்ன சொல்றேன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், சட்டையை கலத்தி போட முடியல, சட்டை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசை எடுத்துக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையாக இருக்கிறது, பையிலே காசை வைக்க முடியவில்லை என்று சொன்னார். நம்மள மாதிரி அந்த காலத்தில் இரும்பு பெட்டியும் கிடையாது, பீரோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனவே சட்டை பைதான் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இடமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் தாய்மார்களுக்கே தெரியும், வீட்டிலே எங்கே எங்கே காசை ஒளித்து வைத்தால் பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்களை பெற்ற தகப்பனுக்கு கூட தெரியாது என்கிற ரகசியம் அவர்களுக்கு தெரியும். அது மாதிரி எல்லாம் ஒழித்து வைக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இல்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த பையன் என்னுடைய சட்டையிலிருந்து எங்க அத்தா எப்ப பார்த்தாலும் காசை திருடிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடமா போயிருச்சு. இருந்தாலும் அந்த தந்தை இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், என்னப்பா இது, உன்னுடைய மகனுடைய சட்டையிலிருந்து அவனை கேட்காம நீ காசை எடுத்துக்கிறியாமேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இவன் பிறந்ததிலிருந்து இவனை கண்ணாக நான் வளர்த்து வந்தேன். இவனுக்கு சின்ன வயதாக இருக்கிற போது நான் ரத்தம் ஊறியவனாக இவனை கண்டிக்கக்கூடியவனாக இருந்தேன். இவனுக்காகவே நான் சாப்பிடவில்லை என்றாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நான் விழித்து கொண்டு இவனை தூங்க வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்னுடைய கையிலே காசு நிறைய வருகிற நேரத்திலே இந்த பையன் வாலிபனாக இருந்தான். அந்த நேரத்திலே இவனுடைய செலவுக்காக என் சட்டை பையிலிருந்து என்னை கேட்காமலேயே எடுத்துக்கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனால் நான் சில வேளைகளிலே பையிலே காசே இல்லையே என்று சங்கடத்திலே எங்கப்பா போச்சு என் காசுன்னு கேட்டா, நான் தான் எடுத்தேன், ஏன் நான் எடுக்கக்கூடாதான்னு கேட்பான். பரவாயில்லை எடுத்துக்கப்பா, உனக்கு இல்லாத உரிமையான்னு அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு இந்த பையனுக்கு என்னுடைய சட்டையில் இருந்து அவனாகவே எடுத்துக்கொள்வதற்கு உரிமை அளித்தேன். இன்றைக்கு எனக்கு வருமானம் கிடையாது, இவனோ கையிலே நிறைய வருமானம் உள்ளவனாக இருக்கிறான். எனக்கு பையிலே காசு இருந்த போது இவன் எடுப்பதற்கு உரிமை கொடுத்ததை போன்று இவன் பையிலிருந்து நான் ஏன் எடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். தப்புனா சொல்லுங்க, இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் என்றும் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்த்து சொன்னார்கள், நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்க அத்தாவுக்கு தான் சொந்தம்னு ஒரே வரியில முடிச்சுட்டாங்க. அவர் எடுத்தாருன்னு இனிமேல் நீ ஏதாவது குற்றம் சொல்ல வந்தால் நீதான் தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி காட்டினார்கள்.
அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையில் இருந்து பார்த்தால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடிமைகள் என்கிற வார்த்தை தான் நாம் சரியாக சொல்ல முடியும். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு பக்கத்திலே இருக்கிறவர் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், உம்முடைய உம்மத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் இந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். உம்மை ஈமான் கொண்டவர், என்னை வணங்குபவர். அவரை போய் பார்த்து வாரும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை பார்க்கிற ஆசையிலே அந்த ஊருக்கு வந்தார்கள். அந்த ஊரிலே அவர் ஒரு கசாப்பு கடை வைத்திருந்தார். ஆட்டை துண்டு போட்டு மக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்தார். எனவே அந்த கடை பக்கமாக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வியாபாரத்தை கவனிக்கிறார்கள். நேர்மையான வியாபாரம், யார் யாருக்கு எவ்வளவு துல்லியமாக எடை போட்டு கொடுக்க வேண்டுமோ அவைகளை மிகச்சரியாக அந்த வியாபாரி செய்து கொண்டிருக்கிறார். வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக உணவு நேரம் நெருங்குகிற போது வியாபாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவர் கடையை விட்டு கீழே இறங்குகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். நான் வெளியூர்காரன், உன்னோடு உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இவர் என்னதான் நல்ல காரியம் வைத்திருக்கிறார், சொர்க்கத்திலே நம்மோடு இருப்பதற்கு என்று நினைத்து அவர் வீட்டுக்கு சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்துவிட்டு அந்த மனிதர் உள்ளே சென்றார். உள்ளே ஒரு கட்டிலே நோஞ்சானாக இழக்கூட முடியாத நிலையிலே ஒரு தாய் படுத்து கிடந்தார். அந்த வயதான மூதாட்டியை இவர் எழும்பி உட்கார வைத்து அந்த மூதாட்டி உடம்பு முழுக்க நன்றாக குளிப்பாட்டி விட்டு அவருக்கு தான் கொண்டு வந்திருந்த கறித்துண்டுகளை சமைத்து தன்னுடைய மடியிலே வைத்து ஒவ்வொன்றாக அந்த அம்மாவுக்கு ஊட்டுகிறார். ஊட்டிவிட்டு மறுபடியும் அந்த அம்மாவை படுக்க வைத்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வர முனைகிற போது அந்த அம்மா தன்னுடைய பிஞ்சு வாயை திறந்து துவா செய்கிற வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் காதுக்கு கேட்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த வயதான காலத்திலே என்னை சின்ன பிள்ளை போல் பார்த்து கொள்ளுகிறான். எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்கிறான். எனக்கு அவனுடைய வியாபாரத்தில் இருந்து மக்களுக்கு கொடுத்தது போக இறைச்சி துண்டுகளை கூட கொண்டு வந்து எனக்கு ஊட்டுகிறான். எனவே அவனை என்னுடைய காலத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நீ சொர்க்கத்திலே ஆக்குவாயாக என்று தன்னுடைய வாய் திறந்து துவா செய்வதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அந்த மனிதர் வெளியே வந்து சாதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு நாம் சாப்பிடலாம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்போடு அதை மறுத்து விட்டு சொன்னார்கள், மகனே, உன்னுடைய அம்பாவை இவ்வளவு பாசத்தோடு கவனித்துக் கொண்டதை நான் பார்த்தேன். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீ உன்னுடைய அம்மாவுக்கு பணிவிடை செய்ததன் காரணமாக அந்த அம்மா துவா செய்திருக்கிறார்கள். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவே நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்கிற செய்தியை எனக்கு சொல்லி இருக்கிறான். உன்னிடத்தில் அப்படி என்னதான் நல்ல காரியம் இருக்கிறது என்று பார்க்க வந்தேன், பார்த்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போனார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. தாய் தந்தையை பேணியவர்கள்தான் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடியும். மாற்றமாக மறுமை நாளிலே நமக்கு எதிராக போட்டி போடக்கூடிய சமுதாய மக்கள் மத்தியிலே இவன் என்னை திட்டினான், இவன் என்னை மோசடி செய்தான், இவன் உலகத்திலே எனக்கு ஆகாத காரியங்களை எல்லாம் செய்தான் என்று மற்றவர்களெல்லாம் குற்றம் சாட்டுகிற நேரத்தில் தாய் தந்தையும் சேர்ந்து நம்மை கை நீட்டுவார்களேயானால் நம்முடைய நிலை எவ்வளவு பரிதாபமாகும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையினுடைய அன்பை அறியாதவர்களாக இருந்தும் கூட அவர்களை இறந்த பிறகும் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலிலே நான் அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற அனுமதி கேட்டு விசேஷமாக அனுமதியை பெற்றார்கள் என்பதை ஹதீஸுகளில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. எனவே பெற்றோர்களை பேணுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் சிறந்த தகப்பனாக தாயாக வாழ்வோம்.
நாம் வயதாகிற போது நம்மை கவனிக்கிற பிள்ளைகளை இந்த உலகத்திலே விட்டு செல்லுவோம். நமக்கு பின்னாலும் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வான்.